ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹிந்தியில் சில வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். அது ஜாயகா, ஜாயகி. ஜாயகி அப்படிங்கிறது பெண்பாலை குறிக்கிறது, ஜாயிகா அப்படிங்கிறது ஆண்பால் குறிக்கிறது. ஜாயகா அப்படின்னா போகிறான், ஜாயகி அப்படின்னா போகிறாள். இப்போ மந்திர்னா கோவில். கியா வக் மந்திர் ஜாயகி அப்படின்னா அவள் கோயிலுக்கு போகிறாளா அப்படின்னு அர்த்தம். அடுத்து கியா வக் கவுமே ஜாயகி அப்படின்னா அவள் ஊருக்கு போகிறாளா. அடுத்து கியா வக் காம் ஜாயகி அவள் வேலைக்கு போகிறாளா. கியா வக் மந்திர் ஜாயகி அப்படின்னா கோயிலுக்கு போகிறாளா. வக் கவுமே ஜாயகி அப்படின்னா ஊருக்கு போகிறாளா. வக் காம் ஜாயகி காம்னா வேலைக்கு போகிறாளா அப்படின்னு அர்த்தம். ஏ கிஸ்கா ஹே இது யாருடையது. ஏ கிஸ்கா ஹே இது யாருடையது. ஏ கிலோனா கிஸ்கா ஹே இந்த பொம்மை யாருடையது. கிலோனானா பொம்மை. ஏ கிலோனா கிஸ்கா ஹே கிலோனானா பொம்மை. பிரியா கா பதி ஹோன் ஹே பிரியா கா பதி ஹோன் ஹே பிரியாவுடைய கணவன் யார். பிரியா கா பதி பாண்டி ஹே பிரியாவுடைய கணவன் பாண்டி அப்படின்னு அர்த்தம். பிரியாக்கா பதி பாண்டி ஹே அப்போ பதினா கணவன். பாண்டிகா பத்னி ஹோனே பாண்டிகா பத்னி ஹோன்யே பாண்டியோட மனைவி யார். பாண்டியோட மனைவி பிரியா அப்படிங்கிறது. பாண்டிகா பத்னி பிரியா ஹே பாண்டிகா பத்னி பிரியா ஹே. ஏ கிலோனா ஹோனே ஏ கிலோனா ஹோனே கிலோனானா பொம்மை. ஏ கிலோனா பிரியாக்கா பேட்டிக்கா ஹே ஏ கிலோனா பிரியாக்கா பேட்டிக்கா ஹே பேட்டினா மகள். இந்த பொம்மை வந்து பிரியாவுடைய மகளுடையது. துரைக்கா பேட்டா ஹோனே துரைக்கா பேட்டா ஹோனே துரையோட பையன் யார். துரையோட மகன் யார். துரைக்கா பேட்டா பாண்டிகே துரைக்கா பேட்டா பாண்டிகே. சில ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பருவங்கள் பற்றி பார்க்கலாம். பருவங்கள்லாம் மௌசம் அப்படிம்பாங்க, ருது அப்படிம்பாங்க. ருதுனாலும் பருவம், மௌசம் அப்படிங்கிறதும் பருவம். இப்போ வந்து தமிழில் கூட சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க. சில பேர் பெண்கள் ருதுவாயிட்டா பருவம் அடைஞ்சிட்டா ருதுவாகிட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போ மௌசம் அப்படிங்கிறது சீசனை குறிக்கும். இந்த மாம்பழ சீசன், கொய்யாப்பழ சீசன் அப்படிங்கிறதுக்கும் சொல்லுவாங்க. அடுத்து கோடைக்காலம், குளிர்காலம், பனிக்காலம், மழைக்காலம், இலையுதிர்காலம் அதுக்கும் மௌசம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. ஜாடா, ஷீத், சரத் ருது அப்படின்னா குளிர்காலம். ஹேமாந்த் அப்படின்னா பனிக்காலம். ஷிஷிர் அப்படின்னா இலையுதிர் காலம். கர்மி அப்படின்னா கோடைக்காலம். கர்மினா கோடைக்காலம். ஜாடா, ஷீத், சரத் ருது 3 வேர்ட்ஸும் குளிர்காலத்தை குறிக்கும். ஹேமாந்த் அப்படின்னா பனிக்காலம். ஷிஷிர் அப்படின்னா இலையுதிர் காலம். இன்றைக்கி சில வேர்ட்ஸ் அந்த சென்டென்ஸ் தெரிஞ்சுக்கணும். பதினா கணவன், பத்னி அப்படின்னா மனைவி, கிலோனானா பொம்மை, ஜாயகி அப்படின்னா போகிறாள், ஜாயகா அப்படிங்கன்னா போகிறான். பருவங்களுக்கு மௌஷம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ருது 2 வேர்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மன்னார்வழி குழலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பபாய்.